வணக்கம். நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான வாரணாசியில் கங்காதேவியை தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற போது அவர் கார் மீது ஒரு சமூக விரோதி குறிபார்த்து செருப்பால் தாக்கியிருக்கிறார்கள். அந்த செருப்பு நேரடியாக மோடிஜி பயணித்த அந்த கார் மீது மோடியின் அவருடைய இருக்கை எதிரில் அந்த வைப்ரேட் அந்த அவருடைய எதிரில் போய் அந்த செருப்பு உக்காந்துடுச்சு. அந்த இதில் கண்ணாடியில் அந்த பேனட் முன்னாடி. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு பல முறை அவர் வந்திருக்காருங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மோடிஜி அவர்களும் ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்க முடியாது. பிஜேபி அங்கே தனியாக நின்னா தமிழ்நாட்டில். அப்படி இருந்தவங்க கூட தமிழ்நாட்டில் கோபேக் மோடின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி இல்லைன்னு சொன்னால் கருப்பு பலூன் விடுவோம், அவ்வளோதான். ஆனால் வடநாட்டில் அவரை வாரணாசியில் அவர் 3 முறை அங்கே ஜெயிச்சிருக்காரு எம்பியாக நின்று. அதாவது வாரணாசியில் பொறுத்த வரைக்கும் இந்துத்துவம் அதிகம், மோடிக்கு ஆதரவானவர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு, அதாவது அவர்களுக்கு விசுவாசமான பகுதி பாதுகாப்பு படை சூழ வருகிறார். அப்படி இருக்கிறப்போ துல்லியமாக குறிப்பாத்து செருப்பை வீசுகிறான்னு சொன்னால், இதே வேறு எதனா வீசியிருந்தால் பிரதமருக்கு பாதுகாப்பு என்ன, எத்தனை அடுக்கு பாதுகாப்புங்க? அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி இத்தனை பாதுகாப்பு இருந்தும் கூட அவ்வளோ துல்லியமாக செருப்பு அவர் கார் மேலே போய் உழுதுன்னு சொன்னால், இதுதான் பிரதமரை பாதுகாக்கிற லட்சணமா? ஏங்க, அதாவது அவர் தனியாக அவருடைய நிலைமை என்ன? இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால், அவர் தனியாக வந்தால் நினச்சே பார்க்க முடியல. நன்றி.